வாசிக்கலாம். வாசித்த 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் மறுபடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. நமக்கு ஆவியானவர் நம்மை நிரப்பினாரானால், ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாரானால், நாம் இடம் கொடுத்தோமானால், அவர் நமக்கு கொடுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பயப்படுகிறதற்கு நம்மை அனுமதிக்கிறது இல்லை. ஆமென். அவர் பலமானவர், அவர் அன்புள்ளவர், அவர் தெளிந்த புத்தியை நமக்கு தந்து தெளிவின் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு சில காரியங்களை சொல்லும்போது பயம், சில காரியங்களை பார்க்கும்போது பயம், சில இடத்துக்கு போகும்போது பயம், சில இடத்துல இருக்கும்போது பயம். பயம் வருதா? இருக்கா இல்லையா? பயம் வருதா? எப்போ ரொம்ப இருட்டாக இருக்கப்பா அப்படின்னு பயம், தனிமையாக இருப்பதில் பயம். இப்படி நிறைய பயங்கள் நமக்குள்ள என்ன செய்து இருக்குது. பயம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். சொல்லுங்க. பயம் அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து பா பா யா இம். பயம் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயமுள்ள ஆவியை ஆண்டவர் என்ன செய்யலை? கொடுக்கலை அப்படின்னு. 29ஆம் அதிகாரம் வாசிங்க. 29 நீதிமொழிகள் 29, 25, 29. மனுஷனுக்கு பயப்படும் பயம். இங்க என்ன பயம்னு போட்டிருக்கு? மனுஷனுக்கு. வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வர வைக்கும். என்ன வர வைக்குமா? இது என்ன? கண்ணினா என்னது? வலை. வலை. ஒரு மனிதனுக்கு மனுஷீகமான ஒரு பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அவனை கண்ணியில் ஆழ்த்தும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த பொடிய வசனம் சொல்லும் போது என்ன சொன்னா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128 நீங்க பார்த்தீங்கன்னா அதில் ஆசீர்வாதங்களாக கொடுத்துருக்கும். 2வது வசனம் என்னது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாங்கிறது 1வது வசனம், 1வது சங்கீதம். சரியா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோர் கனிதரும் திராட்சை செடியா இருப்பா. பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றில இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு பயம்ங்கிறது ஒரே ஒரு காரியம்தான். ஆனா யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும்? தெரியும். இன்னைக்கு பயம் என்கிறதான அந்த உணர்வு நிறைய பேருக்கு இருக்கு. சொல்லுங்க. நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இருக்க வேண்டியதுக்கு இல்லை. ஆமென். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று உங்களுக்கு போதிப்பேன் அப்படி சொல்றார்.
நாம் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 29:25 சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து. 4 சொல்ல இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். பயம் என்கிறது ஒரே உணர்வு தான். ஆனால் நாம் எதற்கு பயப்படுகிறோம் அப்படிங்கிற ஆண்டவர் இயேசு சொன்னார். எனக்கு ஞாபகம், நான் எந்த வசனத்தையும் எடுக்கலை, இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கறனால நான் கொஞ்சம் தேடி தான் என்ன செய்யணும், எடுக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்று நினைக்கிறேன் 10ஆம் அதிகாரமாக எடுத்து வாசிங்க. இந்த இடத்துல அந்த வசனம் இருக்குது. இதே இது லூக்காவில் ஒரு இடத்துல இருக்கும். யாரும் எடுத்தீங்கன்னா 10:28 நீங்கள் பாருங்கள். ஆத்துமாவை வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இதே வசனம் லூக்காவிலே நம்ம ஒன்றுல இருக்கும். அங்கே ஆண்டவர் எப்படி சொல்லி இந்த வசனத்தை சொல்லுவார்னா, யாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆமென். இங்கே 2 விதமான ஒன்று ஆண்டவரே வாய் திறந்து சொல்றாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்படுங்கள். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தையில், ஒரே வசனத்தில் பயப்பட வேண்டாம், கடைசி வார்த்தை பயப்படுங்கள். யாருக்கு பயப்பட வேண்டாம், யாருக்கு பயப்படக்கூடாது? வாசிங்க. சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு நார்மலா என்ன பயம்? ஐயோ அங்கே போனால் அந்த கலவரம் நடக்குது, நம்மளை அடிச்சிருவாங்க, நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, தாக்கிடுவாங்க, அல்லது நமக்கு சேதம் விளைவிச்சிருவாங்க அப்படின்னு தான் நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஒரு பாவத்தை செய்யும்போது, ஒரு தேவனுக்கு விரோதமான தவறை செய்யும் போது பயம் இருக்க மாட்டேங்குது. ஒரு தவறு செய்தால் என்ன நடக்கும்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்படித்தானே வசனம் சொல்லுது. ரோமர்ல என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்படின்னா ஒரு ஆத்துமாவாய் உள்ளான மனிதனாய் கர்த்தரோடு வாழக்கூடியதான ஒரு மனுஷனாய் உள்ளான மனிதனாய் இருக்கிற அந்த ஆத்துமாவில் பாவம் வரும்போது நமக்கு பயம் கிடையாது, துணிகரமா செய்யறது. ஆனா ஒருத்தன் நம்மளை தாக்க ஒருத்தன் அருவாளோட வர்றான், இந்த பக்கம் வர்றவங்க எல்லாம் வெட்டிட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். யார் போவோம்? சர்ச்சுக்கு போனால் உன்னைய பார், காலை ஒடிக்கிறேன் பாருன்னு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பார்த்து, இல்லை ஒரு மனைவியை பார்த்து, ஒரு கணவர் அல்லது ஒரு கணவரை பார்த்து மனைவி சொல்லிக்கோங்களேன், ஆமென்னு சொல்லுங்களேன். சில பேரெல்லாம் அப்படி இருக்காங்கல்ல. சர்ச்சுக்கு போனால் உன்னைய காலை ஒடிச்சிருவேன், வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன்னா எத்தனை பேர் ஆண்டவருக்காக காலை ஒடிச்சிட்டு போ, நாம் கர்த்தரைத்தான் தேடுவேன் அப்படின்னு எத்தனை பேர் மனுஷருக்கு பயப்படாமல் ஆண்டவரத்துக்காக பயப்படுவீங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்குறேன் உங்களுக்கு. இந்த சரீரத்தை தாக்கக்கூடிய, சரீரத்தை அழிக்கக்கூடிய, சரீரத்திற்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு நமக்கு பயம் இருக்குது. ஆமென். ஆனால் ஆவி மனிதனை தாக்கக்கூடிய, ஆவி மனிதனை கெடுக்கக்கூடிய, உள்ளான மனிதனை சீரழிக்கக்கூடிய காரியத்துக்கு துணிகரமாக போகிறோம். ஐயா, சினிமா பார்த்தா, சீரியல் பார்த்தா உன் மைண்டு கெட்டு போயிடும், உன் ஆத்துமா கெட்டு போயிடும், பாவம் உனக்குள்ளே இருக்கும், பிசாசு உன்னை நிரப்பிடுவான். நீ தேவ சமூகத்தில் வந்தால் தூக்கமாக வரும். ஏன்னா கண்ணை மூடுனா எது தெரியும் சொல்லுங்க? இதே மாதிரி ஒரு சபையில், இதே மாதிரி கவனிங்க, இதே மாதிரி ஒரு சபையில் பக்கத்தில் யாரும் தூங்கணும், அப்படி லேசாக எழுப்பி விட்டுங்க சத்தம் போடாமல். இப்படி அப்படியே கேட்குறாரு. பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்பொழுது சகோதரி அவர்கள் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி
காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவார்கள்ட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க கொஞ்சம் நிதானம் இல்லாமல் நம்மளை மாதிரி அரைகுறையா தூக்கத்தில் இருந்தாங்கன்னு வைங்க. சரி பாசு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, இந்திரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சந்திரமண்டலத்திலிருந்து இறங்கும் பிதா. இந்திரலோகம் சந்திரமண்டலமா என்னடா அப்படின்னு பார்த்தனா, முந்தின நாள் தான் டிவியில் நைட்டு ராமாயணத்தை பார்த்துட்டு வந்திருக்குது. அதில் இந்திரன் இந்திரலோகத்திலிருந்து இறங்கி சந்திரமண்டலத்தை கடந்து வருகிறான்னு சொல்லி அதில் பார்த்தது மைண்டில் பரவச்சு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவைன்னு சொல்லாமல் இந்திரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவைங்கிறான். சட்டியில் இருக்கிறது தானே. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? எதை பார்க்குறோமோ அதே மனசில் பதியும். போன வாரம் சொன்னேன்ல, இருதயத்தின் வாசல்கள் எத்தனை? 3 சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் 1 கண்ணு, காது, வாய். இந்த 3 வழியா உள்ள போறது திரும்பி வெளியே வருது. நீ எதை பார்க்குறையோ, எதை ரசிக்கிறையோ அதுதான் உனக்குள்ள இருந்து வரும். அது உன் மனசை கெடுத்து ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இருதயத்தை பிசாசு நிரப்பிடும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதை செய்கிறதுக்கு மறுபடியும் போய் வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் அதே இதை அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்க சொல்லுது. அந்த சினிமாவைத்தான் பார்க்க சொல்லுது, அந்த சீரியலைத்தான் பார்க்க சொல்லுது. அப்படின்னா ஆத்துமாவை கெடுக்கிற, அங்கே சொல்லப்பட அந்த பின்பகுதியை வாசிங்க. 10:28 பின்பகுதி. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு பயப்படணும்? யார் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளக்கூடியவர்? அதிகாரமுடையவர். இயேசுநாதர் அதுக்காக வரல, அதிலிருந்து மீட்கும்படி வந்தார். நம்முடைய மனதும் மாம்சமும் கரைபட்டிருந்த போது அதை கழுவி எடுத்து சுத்திகரித்து நரகத்திலிருந்து காப்பாற்றும்படி வந்தவரை உதறி தள்ளிட்டு நான் மறுபடியும் அந்த சாக்கடைக்குள்ளதான் போய். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு 1 பேதுருல சொல்றாரு, கழுவப்பட்ட பன்றி. சொல்லுங்க, வசனம் தெரியாதோ? வசனமெல்லாம் தெரியாது, ஜோக்கெல்லாம் தெரியுது, நிறைய பழமொழியெல்லாம் தெரியும். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவதற்கு மறுபடியும் திரும்பினது போல, நாயானது தான் கக்கினதை தின்னுவதற்கு மறுபடியும் திரும்பினது போல, கழுவப்பட்டவர்கள், தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் பாவத்தை போய் செய்யும் போது ஆண்டவர் இதுக்குத்தான் ஒப்புறாரு. பன்றி, நீ என்னதே அங்கேருந்து கூப்பிட்டு வந்து நல்லா சோப் போட்டு லக்ஸ் போட்டோ அல்லது எதை போட்டோ கழுவி சுத்தமாக ஆக்கி அப்படி விட்டா அது திடுன்னு எங்கே போய் விழுகும்? அந்த சாக்கடையில் கிடந்தாத்தான் அதுக்கு இன்பமாக இருக்கும். ஏ பன்றியே, உனக்கு ஏசி ரூம் போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அது பிடிக்காது. ஒரு பஞ்சமத்தை உனக்கு தருகிறேன் என்றாலும் அதுக்கு அந்த குலகுலத்தை சாக்கடை இன்பமாக இருக்கும். அது பன்றியின் சுபாவம். நாமும் உலகத்தில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தவறானவைகளை ரசித்து, தவறானவைகளை ருசித்து, தவறானவைகளை விரும்பி அதில் கிடந்திருக்கலாம். அதை கர்த்தர் குற்றமாக சொல்லலை. அதுலேருந்து தூக்கி எடுத்து கழுவுனதுக்கப்புறம் போகாதடா அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா. ரட்சித்தாரா? தூக்குனாரா? கழுவுனாரா இல்லையா? குனிந்து தூக்கினீரே, பரிசுத்தமாக்கினீரே. ஆக்கணர்ல அளவே இல்லாம ஆசீர்வதித்தீரே. பாடுறோம்ல, குனிஞ்சு தூக்குனார்ல பாவத்திலிருந்து. எதுக்கு? மறுபடியும் போய் சாக்கடையில் விழுடானா? ஆத்துமாவை கெடுக்கிற விஷயத்துக்கு ஜாக்கிரதை ஆயிரு. ஆவி மனிதனை கொல்றதுக்கு பிசாசு செய்கிற தந்திரத்துக்கு ஜாக்கிரதை ஆயிரு.
யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். உன் ஆத்துமாவையும் நரகத்தில், உன் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவராகி எனக்கு பயப்படுங்க. ஆமென். பயம் என்பது ஒரே ஒரு உணர்வு தான். ஏன் கர்த்தருக்கு பயப்படணும், ஏன் மனுஷருக்கு பயப்படக்கூடாது? நல்ல வேலை பாஸ்டர், நான் மனுஷருக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தருக்கும் பயப்பட மாட்டேன். ஆனால் யாருக்கு? சாத்தானுக்கு தான் பயப்படுவேன். ஐயோ அந்த இடத்துல பேய் இருக்குது, இங்கே எனக்குள்ள தூக்கு போட்டு தொங்குனாங்க, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். சில பேருக்கெல்லாம் தற்கொலை பண்ண வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீ போவீங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள அது நிச்சயமா அது அப்படியே இருக்குமா? இருக்குமா? என்னது இருக்கும்? வாசப்படியிலே நிற்குமா? யார் அது சொல்றது? ஆவி சுத்திக்கிட்டே இருக்குமா? யாரை சுத்துது? செத்து போன அந்த இது பாடியை தொங்குதோ அல்லது என்னதோ கையில் அடக்கோ அதுலேயே சுத்திக்கிட்டே இருக்குதா? சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே பயம் என்பது சுத்தமாக அத்து போச்சு. இந்த சத்தியத்தை நான் கேட்க முன்பதாக, எந்த சத்தியம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி கொலை செய்யப்பட்டாலோ, நான் வேற ஒருத்தன் கொலை செய்தாலோ, இயற்கையாக மரித்தாலோ, தன்னைத்தான் கொலை செய்து தற்கொலை செய்தாலோ, எப்படியோ இந்த சரீரத்திலிருந்து உயிர் வெளியே போயிருச்சு, வெளியே வந்துருச்சு அப்படின்னா, அது சடன்லியா த நெக்ஸ்ட் மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம், நேராக தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய் நிற்கணும். எங்கே போகணும்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. முக்கியமானது, இதெல்லாம் நம்மளை விடுவிக்கக்கூடியது பயத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் எப்படி செத்தாலும் சரி, காரில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் சரி, தன்னைத்தானே தூக்கில் போட்டாலும் சரி, கிணத்துல விழுந்தாலும் சரி, அல்லது வெட்டி கொண்டாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பார்க்க வேணா நமக்கு அந்த இடம் ஒரு மாதிரியா, ஒரு வேலை ரத்தங்கத்தான் சிந்தின்னா நமக்கு வென்றாவியாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் அந்த இடத்துல அந்த மனிதனுடைய ஆவி எங்கே இருக்கும்? அடுத்த நிமிஷம் தன்னை தந்த தேவனிடத்துக்கு சார், அவ்வளோதான். அந்த ஆவி மனிதன் சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் பூமியில் இருக்க அனுமதி. சரீரத்துக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் தெளிவா இருக்கு. சரீரத்துக்கு உள்ள இருக்கிற வரைக்கும், சரீரத்தை விட்டு எப்படி வெளியே போனாலும் பரவாயில்ல, இயல்பாவோ கொலையாகவோ எதாகவோ வெளியே வந்துருச்சுன்னா நேராக எங்க போய் ஆகணும்? தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய் அது பதில் சொல்லி ஆகணும். பிறகு அந்த அதை கண்டேன் இதை கண்டேன், இந்த அப்படி இப்படி 20 நாள் சுத்தம், 50 நாள் சுத்தம், 60 நாள் சுத்தம். ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னது எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, ஒருத்தர் செத்து போனார். அவர் இயல்பாக தான் செத்து போனார், அவர் இயற்கையாக தான் வியாதி கூடி போய் செத்து போனார். எங்கேயோ போய் கேட்டாங்களாம், 60 நாள் அவர் வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பாராம். ஏன் அவர் 60 நாள்? ஒரு 3 மாதமாக சுற்ற வேண்டியதானே, இல்லை ஒரு வருஷம் சுற்ற வேண்டியதானே? 60 நாள் சுற்றுவா. ஏன்னா அவர் விருப்பம் இல்லாமல் செத்துருக்காராம். எப்படி செத்துருக்காரா? எல்லாருமே விரும்பிய சாவாங்க. சாகிறதுக்கு யாருக்கு விருப்பம்? 101 வயசுலையும் ஐயோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சும்மா நல்லா இருக்கும் போது செத்துடலாம் போலம்பாங்க. சாவு வந்தாதான் தெரியும். சாவுக்கு இன்னொரு பேர் என்னது? மரணம். மரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம்னா என்ன அர்த்தம்? மரணத்தை 2 பிரிங்க, பிரித்தெழுதுக. மரணத்தை 2 பிரித்து எழுதுங்க. மகாரணம். ரணத்தையே நம்மளால் சமாளிக்க முடியாது. மகாரணம். ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுது எப்படி பிரிஞ்சாலும் ஒரு பெரிய ரணம். மரணத்தையே சந்திச்சு இந்த பிள்ளையை பெற்றிருக்கேன் அப்படிம்பாங்க இல்லையா? பிரசவம் என்பது ஒரு சவமாயிட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா அதை விட கொடுமையானது தான் மரணம் என்பது. மரண திகில் அப்படிங்கிறது பயங்கரமானது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் மரணத்தை ஜெயித்து மரண பயத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவித்திருக்கிறார். ஆமென். எபிரேயரில் சொல்றார், அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் மரணத்தை என்ன செஞ்சாரு? உள்ளே போய் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு மரணத்தை குறித்த பயத்திலிருந்து விடுதலை வேணும். அவன் தான் தேவனுடைய பிள்ளை. மரணத்தை குறித்த பயம் இருக்கவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கார். அங்கே ஒரு தீர்க்கதரிசி அகபு என்கிற தீர்க்கதரிசி வருகிறார். அவர் ப்ராஃபட் திடீர்னு வர்றாரு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பட்டணத்தில். அப்பொழுது அவன் வந்த உடனே ஒரு வெளிப்பாடு வருகிறது, ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. என்னன்னா, அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடையதான கச்சை, இந்த மேலே துண்டு போடுவாங்கல்ல, துண்டு மாதிரி, அல்லது ஒரு கச்சைனா ஒரு வேஷ்டின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று, உடுமாத்து, உடுமாத்துன்னு சொல்கிறத விட உடுப்பு கீழே கிடக்கு ஒரு இடத்துல. அந்த உடுப்பை பார்த்த உடனே எடுத்து அதை கையும் காலையும் தன்னைத்தானே கெட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவனை இப்படி கெட்டி எருசலேமிலே புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு அவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். எதை பார்த்த உடனே? ஒரு ட்ரெஸ், ஒரு வேஷ்டி அப்படி வச்சுக்கோங்க. அது யார் இது அப்படின்னு பார்த்தா அது அப்போஸ்தலனாகிய பவுலுடையது. அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அதை வச்சு தன்னைத்தானே கட்டிக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த கச்சையை உடையவனை புறஜாதிகள் எருசலேமிலே கட்டி என்ன செய்வாங்க? புறஜாதிகள் கையில கட்டி கொடுப்பார்கள். அங்கே போய் அவன் கஷ்டப்படுவான், அடிக்கப்படுவான்னு சொன்ன உடனே எல்லாரும் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு பவுல அப்போஸ்தலனை போக விட மாட்டாங்க. எங்க? எருசலேமுக்கு போகாதீங்க, அங்கே உங்களை கெட்டி அடிச்சிடுவாங்களாம், புறஜாதி கையில் கொடுத்தா உங்களை கொண்டு போட்டுருவாங்க, வேண்டாம், போக வேண்டாம். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவன் தீர்க்கதரிசி. அப்போது அவன் சொல்லுவான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக சாகிறதுக்கு நான் ரெடியாகத்தான் போகிறேன். அங்கே அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க. நான் எடுத்துருக்க வேண்டாமா நேரம்? எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 21 வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்றார். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டி கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அந்த தைரியம், என்ன தெரியுமா? அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தம் வாசித்தோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் என்னை பிடிச்ச உடனே அவர் கையில் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் நான் மகிமையில வந்து நிக்கிற வரைக்கும் என்னை பாதுகாக்கிற பொறுப்புடையவர். அல்லேலூயா. அந்த தைரியம் வேணும். எவனும் கட்டி கொடுத்தாலும் சரி, கட்டி அடிச்சாலும் சரி, ஆண்டவர் சொல்லாம அந்த ஜீவன் என்ன செய்யாது. அப்படியே செத்து போனாலும் அவர்கிட்ட போயிடுவேன். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் பேர் ரத்னம். புளியரைங்கிற ஊரில் இருப்பார். அவர் பேர் புளியரை ரத்னம். புளியோதரைன்னு நினைக்காதீங்க, புளியரை ரத்னம். அவர் ஆள் பார்த்தீங்கன்னா வகை ஒல்லியாக இருப்பார். பேசினா இடி முழக்கமாக பேசுவார். அவர் சொல்லுவார், ஏன் மனுஷா, அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, ஏன் மனுஷா இப்படி போகிற இடத்துல எல்லாம் போட்டு புலன்னு புழக்கிறீரே, எவனாவது அடித்து துவைச்சி தொங்க போட்டுற போகிறான், இப்படியாயா இப்போ கடிந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா விட்டு விளாசிடுவார். அப்படிப்பட்ட மனுஷன். ஆளை பார்த்தா எங்கே நீனாக இருப்பார்.
ஒடிஞ்சு விழுந்துருவோம்னு இருப்பார். பேசுகிறத பார்த்தா இடி முழக்கமாக பேசுவார். நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கேன் 2-3 தடவை. அவர் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போகிறான், இந்த 3 நாள் கன்வென்ஷனுக்கு போகிறேன், திரும்பி வந்தால் சேர்த்துக்கோ, இல்லாட்டி மேலே வந்து பார்த்துக்கோ. ஏன்னா திரும்பி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை. போகிறதே புழக்கிறதுதான், போட்டு புலந்து எடுத்துடுறது ஒவ்வொருத்தனையும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி அங்கே போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். அங்கேருந்தே போனால் அப்படி வந்து நீ இங்கேருந்து வந்து பார்த்துக்க, திரும்பி வீட்டுக்கு வந்தால் சேர்த்துக்க, எதிர்பார்க்காத. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறது செல்ஃபோன் காலத்துக்கு முன்னாடி, செல்ஃபோன் காலத்துக்கு நான் சொல்கிறது 95ல் சொல்கிறேன். 2000 தான் ஃபோனெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அவர் சொல்லுவார், திரும்பி வந்தால் சேர்த்துக்க, இல்லாட்டி மேலே வந்து பார்த்துக்க. எதுக்கு ஆயத்தமாக தான் என்ன செய்யறது, போகிறது. நமக்கு எவ்வளவு பயம், மரண பயம். ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா என்னென்ன கற்பனை எல்லாம் ஓடுது. பிழைப்பேனா ஆண்டவரே, இந்த தலைவலி ஏன் எனக்கு வந்தது? இந்த தலைவலி வந்து அப்படியே கேன்சராக மாறிடுமா? அப்படி அப்படி வீங்கி வெடிச்சு நான் அப்படி எதுக்கு உனக்கு தேவை? கர்த்தர் உள்ள இருக்கிறார். நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்ன நம்மளாம் சிந்தை ஓடுதுன்னு பார்க்குறீங்க? வெறும் தலைவலிக்கு 1 ரூபா மாத்திரையில் க்ளீனாக காயும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு நம்ம சிந்தை போகிற பயம். என்னது பயம் இருக்கா? பயம் எப்படிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது தெரியுமா? பயம் வேதனை உள்ளது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வேதனையா இருக்கிறதுக்கு காரணம் உள்ள கிடக்கிற பயம். வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயம் வந்துருச்சுன்னா வேதனை வந்துரும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்ல. அதென்ன அன்பிலே பயமில்லை? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு எந்த பயமும் இல்லை. ஆமென். தேவனிடத்தில் உண்மையா அன்பு கூர்ந்து, நீங்க ஒரு ரியலா சொல்றேன், உங்கள் நடைமுறையில் சொல்றேன். ஆண்டவரை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எப்ப? ஆண்டவர் நினைக்கும் போது கொஞ்சம் பயமா, ஆண்டவர் சமூகத்தை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கிறது எப்ப? பதில் சொல்லுங்க. கண்ணை மூடக்கூடாது, பதில் சொல்லணும். நான் குறிப்பிட்டு பேர் சொல்லி கேட்பேன். ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு இன்பமாக சந்தோஷமாக ஆண்டவரை பற்றி நினைக்கிறதுக்கு பேசுறதுக்கு அப்படிப்பட்டதான சந்தோஷமாக இருக்கிற டைம் எது? அவரை நினைக்கும் போதே உள்ளத்தில் சொல்லி முடியாத கலக்கம் வர்ற நேரம் எது? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னு நம்ம உள்ளத்துக்கு, அந்த வசனத்தை வாசிங்க 3:20, அதே யோவான். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், குற்றம் செஞ்சிட்டேன்னு சொல்லுமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிறபடினாலே, அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறதுனால நம்முடைய இருதயம் சொல்லுது, இல்லை நீ யோக்கியனா, நீ பண்ணின அக்கிரமத்துக்கு அவர் சமூகத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு நம்முடைய இருதயம் சொல்லும் போது நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் போக பயம் வருது. பயமா கிடக்கு. ஏன்னா அடிச்சு விடுவாரோ அல்லது அதை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் வருது. உண்மையாய் தேவனை நேசித்து தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது பயம் வருதா? அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி அன்பு கூடுது. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது உண்மையா இல்லையா? ரியலா? அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க 21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம்முடைய இருதயம் நம்மளை குற்றம் செஞ்ச அப்படின்னு சொல்லாம நீ சரியா தாண்டா இருக்கேன்னு சொல்லி சொன்னா, நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, என்னது தேவனிடத்துல போறதுக்கு ஒரு தைரியம் வருது. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா பயம் வருது. சரி, இப்ப எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தைரியம் வர்றதுக்கும் பயம் வர்றதுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன காரியம் என்னது? ஒரு பாவம். அப்ப ஆண்டவரை குறித்த பயம் இருந்தா நம்ம தப்பு செய்ய மாட்டோம். சரிதானா? தப்பு செஞ்சிட்டா அவரை குறித்த பயம் நமக்கு வர்றதை பத்தி, அவரை பார்த்து பயம் வருது.
போச்சு போடு தள்ளிடுவாரோன்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ரெண்டும் எல்லாமே பயந்தேன். ஆனால் நம்ம முதல்ல பயந்தோம்னா தப்பு செய்ய மாட்டோம், அவரிடத்தில் தைரியம் கொண்டு இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய விருப்பத்தின்படி செய்தால், நடந்தால், கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் என்ன சொல்றார் பாத்தீங்களா? நான் அவருடைய சித்தத்தின்படி, சொல்லுங்க, அவருடைய விருப்பத்தின்படி, சத்தமா சொல்லுங்க, அவருடைய விருப்பத்தின்படி, வாயை திறந்து சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி எதையாகிலும் செய்தால், எதையாகிலும் கேட்டால் அவர் எனக்கு தருவார். ஆமென். எனக்கு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் அவருடைய சித்தம் செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என் ஜெபம் கேட்கப்படும். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? தருவார். இந்த காரியத்தில் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் விடுதலை கொடுப்பார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஏனென்றால் நான் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நான் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் செய்கிறது பூரா அக்கிரமம். அவர் என்னென்ன செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ அத்தனை நான் செய்கிறேன். இப்போ போய் நான் ஜெபம் பண்றேன். போய் ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே நம்ம மனசு என்ன சொல்லும்? மன்னிங்க ஆண்டவரே. அப்படித்தானே வரும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னையா நீர் வாட்டுக்கு சும்மா இருக்கிறீரு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றது ஒரு ரியலா உங்களுக்கு புரியுதா? ஏகப்பட்ட தப்பு செஞ்சுட்டு ஜெபம் பண்ண போனா, உண்மையிலேயே நீங்க ஜெபம் பண்ண போயிட்டீங்க, அப்போ கண்ணை மூடின உடனே உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்ன வரும்? எல்லா அக்கிரமமும், எல்லா மீறுதலும் எல்லாம் கண்ணு முன்னாடி கொய்யன் சுத்தும். இப்போ ஆண்டவர்கிட்ட போய்கிட்டு அதிகாரமா கேட்பீங்களா? ஆமா ஆண்டவரே, நான் தான் செஞ்சேன், நான் தான் படத்தை பார்த்தேன், நான் தான் இந்த சீரியலை, அப்படித்தானே? உள்ளதா இல்லையாங்க? இப்ப தைரியம் எங்க போச்சு அப்பாட்ட கேட்கறதுக்கு? அப்படின்னா நமக்கு இருக்கிற தைரியத்தை குலைக்கும்படி பிசாசுக்கு செய்கிற தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை பாவம் செய்ய வச்சு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்ய வச்ச உடனே நமக்கு தைரியம் பாயிருது. இப்போ பயம் வந்துடுது. அவர் வாட்டுக்கு நம்மளை நம்ம பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் போட்டு தள்ளிட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்குது அப்படின்னு நம்ம மனசே நம்மளை குற்றவாளியாக தீர்த்துறதுனால இப்போ தேவனிடத்தில் போய் நம்மளால் என்ன செய்ய முடியல? பேச முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா, தேவனை குறித்த பயம் இல்லை. தேவனை குறித்த பயம் நமக்கு வந்து மனுஷரை குறித்த பயம் நம்மை விட்டு என்ன செய்யணும்னா போயிடும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படி வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அந்த தைரியம் இருந்தால் தான் சொல்ல முடியும் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி. ஆமென். இன்னைக்கு மனுஷனை குறித்து, மக்களை குறித்து, அதிகாரிகளை குறித்து, அதிகாரத்தில் இருப்பவர்களை குறித்து, நமக்கு பெரியவங்களை குறித்து ஏன் பயம் இருக்குன்னா, ஏதோ நம்ம தப்பு செய்கிறதுனால. போலீஸை கண்டு எல்லா பேருமா ஓடுறான். ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் போலீஸ் 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 இருந்தானா, 2-3 பேர் திருத்துன்னு ஓடினாங்களாம். ஏன் ஓடினான்னா, அவன் திருட்டு போய் அதனால ஓடினான். போலீஸ்ன்னு சொன்ன உடனே ஏன் திருடனுக்கு மனசுக்கு அடிக்குது? அவன் திருட்டு போய் எல்லாருமா ஓடுறாங்க. ஒரு பெரிய திருவிழா கூட்டத்தில் 10 போலீஸ் நிற்கிது. சின்ன பிள்ளை முத கொண்டு இந்த தொப்பி மாதிரி வாங்கணும் எனக்கும் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, அவனை பார்த்தோன்னே ஓடவே ஓடாது. முந்தி ஒரு ட்ரெண்டாக இருந்தது, போலீஸ் ட்ரெஸ் சின்ன பிள்ளைக்கு போடுவாங்க. அவனும் போலீஸ் மாதிரியே சுற்றிட்டு திரிவான், ஒரு பொம்மத்து வாக்கி வச்சுக்கிட்டு டொடக்குன்னு கேப்பை வெட்ட வச்சுக்கிட்டு. இப்போ எல்லாம் அது இல்லை. என்னன்னா, போலீஸை பார்த்தோன்னா சின்ன பிள்ளைக்கு கூட என்ன வருது? எனக்கும் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்குது. ஆனால் திருடனுக்கு அந்த போலீஸை பார்த்த உடனே அப்படி பார்ப்பான், ஆஹா நமக்கு வில்லை இங்கே இருக்காண்டா அப்படின்னு அவர் பதுமி அப்படி அப்பயே பார்த்துருவான், இதே இவன் என்னடா பம்புறான், அவனை பிடுறா அப்படின்னு பிடிக்க ஓடனா அவன் ஓடுவான், துண்டை காணும் துணியை காணும், எல்லாருமா ஓடுறாங்க. குற்றம் இல்லை மனசு சொல்லுங்க, குறுகுறுக்குது. சாதாரணமாக போய்கிட்டு இருக்கிறவனை போய் பிடிச்சி என்னடா நீ என்ன கையடியா, நான் என்னையா செஞ்சேன் சொல்லுவானா இல்லையா? போலீஸுக்கு பயப்பட மாட்டான். ஒரு போலீஸுக்கே பயப்படாமல் இருக்கிறதுக்கு, தப்பு செய்யாமல் இருந்தால் தைரியம் வருதே. தேவ சமூகத்துக்கு போகும்போது அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேலே கிருபை பொழிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சமூகத்துக்கு போனால் என்ன நடக்கும்? பயந்தவனுக்கு கிருபை கொடுப்பாரு.
அந்த கிருபை கிடைக்காம பண்றதுதான் பிசாசனுடைய தந்திரம். கிருபை இல்லாதவங்க மனுஷனுக்கு பயப்படுவாங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆமென். யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான், உங்களுக்கு தெரியும். அவன் மனுஷனுக்கு பயப்படலை, அதிகாரத்துக்கு பயப்படலை, அவருக்கு பயந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் தைரியமாக இருந்தான். அந்த நாட்களில் ஒரு அடிமைங்கிறவன் கேவலமாக, ஒரு நாய்க்கும் கேவலமானவன். அவனை கொன்னாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த அடிமை சொல்கிறான், என் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆமென். எஜமானி துட்டு போட்டு வாங்கினவ, பல ஆயிரக்கணக்கான ரூபா போட்டு வாங்கின ஒரு அடிமை பேசுகிறான், கழுத்தை சட்டையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறா, என் கூட வா, நான் சொல்றது செய்யுங்கிறா. அப்படித்தானே சொல்லப்பட்டு பல முறை அப்படி செய்தாள். அவன் சட்டையவே வச்சுக்கொண்டு ஓடி போயிட்டான். என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். சிறைச்சாலை கிடைத்தது. ஒருவேளை நாம் உண்மையாய் இருக்கிறது நிமித்தம் நமக்கு கஷ்டங்கள் வரலாம். பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறதுனால போராட்டங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், ஏன் கேவலமான நிலைமை கூட வரலாம். அங்கே கொண்டு இவனை போய் சிறைச்சாலையில் அந்த போத்திபார் போட்டான். அங்கே போட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த யோசேப்பு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அங்கே வர்ற எகிப்தியர்கள், அந்த எகிப்தில் தானே அவன் இருக்கான். இவன் யாரு? எபிரேயன். இவன் ஒரு எபிரேயன், இருக்கிறது எகிப்து. எகிப்தில் பிரதானி, பார்வோனுடைய பிரதானி வீட்டில் இவன் முக்கியமான ஆளா இருந்து இப்போ சிறைக்கு வந்திருக்கிறான். அப்போ நான் எகிப்து நாட்டு சிறையில் யார் வருவா? குற்றம் செய்த எகிப்தியர்கள் வருவாங்க. எகிப்தியர்கள்லாம் இவனை வந்தவொடனே, ஏலே எஜமானுக்குவே நீ துரோகம் பண்ண நாயிடான்னு சொல்லி வரவன் போறவன்லாம் மிதிப்பான். புரியுதா உங்களுக்கு? வர்றவன் போறவன்லாம் அடிப்பான். அடே நான் அப்படி செய்யலடா, இப்ப என்ன மைத்துக்கடா உன்னைய கொண்டு வந்து இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு குட்டுவாங்க. அவங்களே திருடங்களா வந்திருப்பான். திருடன் இந்த குற்றஞ்சாட்டினா யோசேப்பை அடிப்பான். ஏன்னா இவன் அடிமை, அவன் அந்த நாட்டின் பிரஜை. அந்த திமிரில் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. ஆனால் அதையும் சமாளித்து, இவன் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை, அதை சொல்லி தேவையில்லாமல் வந்தவன் போனவன்லாம் அடிச்சு பழகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சதுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அவ்வளவே அப்பாட்ட போய் சொன்னான். கர்த்தர் சொன்னார், நான் தாண்டா உன்னை இங்கே வச்சிருக்கிறேன், பொறுமையாக இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்கு பயந்தா சில தீமைகள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள் வரும். ஆண்டவர் பாப்பா, நீ அதில் உண்மையாக இருந்தா உன்னை அந்த இடத்துலையே அதிகாரி. அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய காரியங்கள், விசாரிப்பு காரியங்கள் எல்லாத்தையும் யோசேப்பிட்ட விசாரணை கொடுத்துட்டு இவன் சும்மா இருந்தானா. இப்போ விசாரணை அதிகாரியாய் மாறினான். ஆமென் சொல்லுங்களேன். உண்மையாக இருக்கிறவனுக்கு கொஞ்ச நாள் சோதனை வரத்தே செய்யும், போராட்டம் வரத்தே செய்யும். அதை சகித்து பொறுமையோடு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுனா கர்த்தர் ஒரு நாளில் உயர்த்துவார். பாருங்க, தேசத்தில் பிரதமராக உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய அனுமதி இல்லாமல் யாராவது அப்படி கையவோ காலவோ ஆட்டக்கூடாதான். ஆமென். இன்னொரு வசனம் இருக்குது, ஒரு நாய் கூட வாழை ஆட்டக்கூடாதான். நாயை வாழை ஆட்டாதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? பார்வோன் சொல்லும் போது சொல்ல, இவன் அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் கையை காலை ஆட்டக்கூடாது, ஒரு நாய் கூட வாழை ஆட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அடிமைங்க, அவன் உலகத்துக்கு அடிமையா இருந்தாலும் தேவனுக்குள்ள அவன் அதிகாரியா இருந்தான், பாவத்துக்கு எதிரியா இருந்தான். தேவன் நமக்கு சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை, 7வது வசனத்தை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை என்ன செய்யல, கொடுக்கல. என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நமக்கு தெளிவு தெரியும், எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது. கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரா? ஆமென்னா ஆமென்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. நல்லது கெட்டது தெரியுதா?
தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? தெரிஞ்சுதான் செய்கிறோம். அதனால தான் பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு பயந்துக்கிட்டு ஆண்டவர் அடிச்சிருவாரோ. ஆண்டவருக்கு பயந்து பயத்தோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொண்டால், ஆவியோடும் உண்மையோடும் நடுக்கத்தோடும் அவரை களிகூர்ந்து அவரில் களிகூர்ந்தா அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள என்ன செய்யும்? பெருகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டிக்கிறவர், தூய்மைப்படுத்துகிறவர், நம்மை தேவனுடைய சாயலாய் மாற்றுகிறவர். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறத நமக்கு போதிக்கிறவர். ஆமென். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியம் இருக்கும். என்ன பாருங்க, இயேசுநாதரை சிலுவையில் அடித்தது யாரு? அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இயேசுநாதர் சிலுவையில் அடைஞ்சது யாரு? யூதர். என்ன நான் இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க உங்களை சொல்லலை. இயேசுநாதர் அந்த நாட்களில் சிலுவையில் அடித்தது யாரு? நீங்க முடிக்கிறத பார்த்தா நான் எப்போ அடிச்சேங்கிற மாதிரில முடிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்தது யாரு? யூதர்கள். அவருடைய சொந்த ஜனங்கள் தான் அடித்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெய்வத்தை குறித்த வைராக்கியம் இருந்தது, தெய்வத்தை குறித்த பயம் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு பயந்த பயம் நீங்கள் வேணால் போய் வாசிப்பாங்க. லூக்கா, மார்க்கு, மத்தேயுல பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கூடியிருக்கும்போது ஜனங்களுக்கு பயந்து அவரை கைது செய்யாமல் இருப்பார்கள். ஜனங்களுக்கு பயந்து அவரை ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார்கள். சவுலுடைய காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு பயந்து நான் இப்படி செய்தேன் அப்படிமா. இந்த ஜனங்களுக்கு பயப்படுறவன், மனுஷங்களுக்கு பயப்படுறவன் பூரா தேவனை விட்டு விலகிடுவான். யாருக்கும் பயம். ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் பயப்படுகிற ஒரே ஒருவர் கர்த்தர் ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடையவைகளுக்காக, கர்த்தருடைய காரியங்களில் தான் பயம் இருக்கும். இது கர்த்தருடையது. தெய்வ சமூகத்தை குறித்து பயம் இருக்கும், தேவனுடைய வார்த்தையை குறித்து பயம் இருக்கும், தேவனுடைய ஊழியத்தை குறித்து பயம் இருக்கும், தேவ மனிதர்களை குறித்து பயம் இருக்கும். நமக்கு அந்த இது மட்டும் இருக்காது, மற்ற எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் இன்னும் தேவனுடைய பயத்தை பெறல. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம்தான் கண்ணியை வருவிக்கும், கண்ணிக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்க விரும்பவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தா தெளிந்த புத்தி நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். பலத்தை கொடுப்பார், பயத்தை நீக்குவார். பயமுள்ள ஆவி அவர் கொடுக்காம பலமுள்ள ஆவி. ஆமென் சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எதையும் செய்யனால முடியாது அப்படின்னு சொல்ற காரியம் கிடையாது. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். கிறிஸ்து நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, தேவனுடையதான பலத்தினால் நிரப்பப்பட்டு, அன்பு, தெளிந்த புத்தி கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தில் குழப்பம் வருது, மண்டையெல்லாம் குழம்புது, அப்படியே எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்ன செய்யறதுனே தெரியல. உறுதியாக அவன் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சு. ஒரு தேவ மனுஷன் குழம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? தெளிவான ஆவியானவர் நம்ம இருக்கிறார். வசனத்தை போதிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேங்கிறவர் கூட இருக்கிறார். எதுக்கு குழப்பம் வருது? தெளிவா. ஆமென் சொல்லுங்க. தெளிவில்லாதவங்க தான் போய் முட்டி மோதி விழுந்து எழுந்து. ஒரு தேவ பிள்ளை தெளிவா இருக்கும். தான் வழியில கர்த்தர் நடத்துகிறாரா நடத்தலையா, நான் போற பாதை சரியா தப்பா, நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கிறேன், என் கர்த்தரை அனுமதித்திருக்கிறாரா, நான் பொறுமையோடு இருப்பேன். அவர் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்காரு. தெளிவு, கான்ஃபிடென்ட் கட்டாயம் இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 12வது வசனத்தில் சொல்றாரு, இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். இந்த பாடுகளை எல்லாம் அனுமதிக்கிறேன். அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால், ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர், நம்பி இருக்கிறவர், விசுவாசித்திருக்கிறவர், நான் பின்பற்றுகிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவர் அன்பும் பலமும்
தெளிந்த புத்தியை நமக்கு கொடுக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தப்புன்னு எனக்கு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எனக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூற தேவையான அன்பையும், அவருடையவர்களிடத்தில் அன்பு கூற தேவையான அன்பையும் எனக்குள்ள என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்கலாம் எல்லாரும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நமக்கு ஒரு நாளும் ஒரு பயமும் வரப்போறதே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே, தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். நீ குழம்பாத, உன்னை குழப்புற பிசாசுக்கு இடம் கொடுக்காத. நீ யாருக்கு பயப்படணும்னு ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுக்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதென்று அறிந்து அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உனக்கு தேவையான பலமும் அன்பும் ஞானமும் நான் உனக்கு தருகிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு. கர்த்தர் துர்ப்புத்தியிலிருந்து உன்னை விடுவிக்கணும்னா நீ கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகு. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். உன்னை கண்ணியில சிக்க வச்சிரும். நீ மனுஷனுக்கு மறைச்சிடலாம், எந்த மனுஷனுக்கு மறைச்சிடலாம், யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் 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 என்ன பார்க்கிறாரு சொல்லுங்க. அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பயம் மட்டும் எனக்கு இருந்தா போதும். நீ போகிற உயரத்தை தொட ஒருவனால முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம்தான் சுத்தம் உள்ளது, அதுதான் பரிசுத்தம் உள்ளது. நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி இந்த மனுஷருக்கு பயப்படுகிற கண்ணியை கொண்டு வருகிற காரியத்திலிருந்து விலகு. நீ மனுஷனுக்கு பயந்தா உன் காலுக்கு நீயே கண்ணியை வருவிச்சுக்கிற அல்லது வலையில மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். தெரிஞ்சே தப்பு செஞ்சா வலைக்குள்ள போய் வம்படியா மாற்றதான அர்த்தம். ஆண்டவரே, தவறானவைகளை விட்டு விடுகிறேன், எரிந்து விடுகிறேன், இனி தொட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பலத்தின் ஆவியானவர், ஓ உங்க வல்லமையின் ஆவியானவர், ஓ உங்க தெளிவின் ஆவியானவர் என் மேல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். எத்தனை பேர் ஆமென்? இஷ்டம் போல அலைய மாட்டேன், செய்ய மாட்டேன், அவர் சித்தம் மட்டும் நான் செய்வேன். அவர் பேர் வல்லமையின் ஆவியானவர். நல்ல கைத்தட்டி இந்த ஒரு வார்த்தையை பாட போகிறோம். ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விடுச்சு. பொல்லாத சுமிக்கப்பட்ட ஆவியே, குற்றப்பட்ட ஆவியே, பாவத்துக்குள் தள்ளுகிற ஆவியே, நாமத்தினால் ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார்.
இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்ந்திடுவேன். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்ந்திடுவேன். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் இப்பொழுதே ஆவியானவர்களை நிரப்புகிறார். இப்பொழுதே இருக்கிற பயம் இன்னைக்கு சரியாம மாறும். இனி நீ பயன்பட காரியம் பயன்படுத்தாது. எனக்குள்ள 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 பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் வந்துட்டாரு 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 என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் வந்துட்டாரு. நீ செய்வ, நீ பரிசுத்தமா வாழுவ. என்னுள் வந்து குழப்பம் இல்ல. ஒரு தெளிந்த நீருடைய போல கர்த்தர் நடத்துவாரு. ஒரு சொல்லாத பயம் பயம் ஜெயமா மாறுது. இதுவரையிலும் பயந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஜெயமா மாறுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருகுது. தேவனுக்கு பயப்படுகிற பயம், நான் என் தேவனுக்கு முன்பதாக என் வீட்டுல உத்தம இருதயத்தோடு நடப்பேன், அவர் என்னை காண்கிறார் என்கிற வெளிச்சம் எனக்கு உண்டு. யோசேப்புக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர், யோசேப்புக்குள்ள இருந்த அந்த தெய்வ பயம் இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பயம்தான் உன்னை சுத்திகரிக்கும். அந்த பயம்தான் உன்னை சுத்திகரிச்சு அந்த சுத்தப்படுத்தினவர் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. உனக்கு வேதனை இல்லை, நீ படுகிற வேதனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புறாரு. உன் இருதயத்துல வேதனை அப்படியே நிறைஞ்சிருக்கல. அந்த வேதனை ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருந்த எல்லா பயம் இன்னைக்கு ஜெயமா கர்த்தர் மாற்றி சந்தோஷமா என் தேவன் என்னை நடத்துவார், என் கர்த்தர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பலம் உண்டு, நான் விசுவாசித்திருக்கிறவோ இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தத அவர் அன்னைக்கு வரைக்கும், நான் போகிற வரைக்கும் பார்த்துக்கிடுவாரு. அந்த கான்பிடன்ட் தெளிவு எனக்கு உண்டு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கிறது. நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்த உன் வாழ்க்கையில எதுவுமே தீமையா நடக்க போறதும் இல்ல, நடக்கவும் செய்யாது எழுதி கொடுத்திருக்கிறாரு. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதுவும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு சொல்லாத. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய சித்தத்தின்படியாக அழைக்கப்பட்டவனுக்கு நடக்கிறதெல்லாம் தீமை போல தெரியும், தீமையா இருக்காது. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் வாழுவேன். உலகத்தில் இருக்கிற யாருக்கும் பயப்பட மாட்டேன். கொன்னே போடுவேன்னு சொன்னாலும், அவன் கொன்னு போட்டாலும் நான் உங்க ராஜ்யத்துக்கு தப்பா வரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட மன தைரியம் நமக்குள்ள இந்த நாள்ல உண்டாகட்டும். செத்தா இயேசுவுக்காக சாகணும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்காக இந்த உயிரை விடணும்.
அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வரட்டும். சாக போறது உறுதி, என்னைக்கோ ஒரு நாள். அது இயேசுவுக்காக செத்தா நித்தியத்துல ஒரு சிறப்பான இடத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். அன்பு தகப்பனே, உங்க உங்க ஒரு கம்ஃபர்ட்டுக்காக ஸ்தோத்திரம், உங்க அரவணைப்புக்காக, உங்க பலத்துக்காக, உங்க நேசத்துக்காக, உங்க அருள் மாறிக்காக ஸ்தோத்திரம். நாங்க எப்பெல்லாம் எம்டியா உணர்றோமோ அப்பெல்லாம் நீங்க நிரப்பி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடு வந்தவங்களை களிப்பா மாற்றி நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு வந்தவங்களை நீங்க பலப்படுத்தி அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு விடுதலையே இல்லையான்னு சொல்லி வந்தவங்களுக்கு விடுதலையே நான் தாண்டான்னு சொல்லி நீங்க நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க மகிமையான ஆவியானவர் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வுகள் எல்லாம் நீக்கி ஒரு ஜெய உணர்வை தந்து களிகூற செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாளைய தினம் புதிய நாளை தொடங்கும் போது, புதிய மாதத்தை தொடங்கும் போது ஜெயமா தொடங்க ஆண்டவரே. பழைய பாவத்தை மேற்கொண்டவர்களை தொடங்க. பழைய வாழ்க்கைக்கு ஒரு சமாதி கட்டின வாழ்க்கையை தொடங்க. வருகிற நாட்கள் எல்லாம் பலத்தோடு, கர்த்தருடைய பலத்தோடு, ஜெயத்தோடு, தெளிந்த புத்தியோடு கர்த்தருக்குள் நிலைத்திருக்க தேவன் உதவி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இந்த ஆராதனை நீங்க அற்புதமா எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து வந்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உங்க பரிசுத்த நாமத்தை வாழ்த்தி உயர்த்தி தொழுது துதிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறேன். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.